அஸ்வினாடி. நான் பேச போகிற தலைப்பு பின்கலைவங்க. இன்னும் சில நாட்கள் நம்ம 76ஆம் சுதந்திர தினத்தை கொண்டாட காத்து கொண்டு இருக்கின்றோம். சுதந்திர தினம் சொன்னதை நம் நினைவுக்கு வரவிட பட்டாளி வீசி பறந்து கொண்டிருக்கும் தேசிய கொடி காவி, வெள்ளை, பச்சை இந்த 3 வண்ணங்களில் பட்டாளி வீசி பறந்து கொண்டிருக்கும் தேசிய கொடி வடிவமைத்த யார் தெரியுமா? அவர் தான் பின்கலைவங்க. ஆண்டின மாவட்டத்தில் கிருஷ்ணாவில் பிறந்தவர் தான் பின்கலைவங்க. சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர்களை ராணுவத்தில் சேருமாறு அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பை கேட்டு பின்கலைவங்க ராணுவத்தில் சேரும்போது வயது 19. மகாத்மா காந்தி பின்கலைவங்க கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்காரு. வேண்டுகோள் என்னன்னா, நம் நாட்டுக்கு ஒரு தேசிய கொடி வேண்டும் ஒரு வேண்டுகோள் இருக்கார். அது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நம் நாட்டுக்கு ஒரு அழகான தேசிய கொடியை வடிவமைத்து கொடுக்கிறார். முதலே நடுவில் நாட்டு இருந்தது, இப்போ அசோக சக்கரமாக மாற்றினார்கள். பின்கலைவங்க அரசு கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கார். வேண்டுகோள் என்னன்னா, நான் சாக மாட்டேன், தேசிய கொடி போட்டி தான் நான் அடக்கம் பண்ண வேண்டும் ஒரு வேண்டுகோள் இருக்கிறார். அரசும் அது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சாகப்பட அவர் தேசிய கொடி போட்டு அடக்கம் பண்ணினார்கள். நன்றி, வணக்கம்.